இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள், ஈஸியாக செய்திடலாம். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாதிரி. இப்போ மணி வந்து 11:10. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே குக்கரை வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மதியம் வந்து லஞ்சுக்கு நைட் டின்னருக்காகவும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்தேன். அது நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்து ஒரு குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு ஒரு 2, அவ்வளோதான். இது நல்லாவே கழுவி எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில், குழம்பு கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் இதில் வந்து நம்ம கொட்டை சோம்பு அது மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா வாசனையோட செய்யும்போது மஷ்ரூம் கிரேவி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது ரொம்ப சுலபம். ரொம்ப மெனக்கடை தேவையில்லை. ஒரு 2 துண்டு பட்டை, 2 லவங்கம். நம்ம ஒரு பேக்கெட் தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே போகிறோம். இஞ்சி இலை, சோம்பு இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சோம்பை காணும். ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நான் வந்து சின்னதாக மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு விப்பரில் போட்டுட்டேன். இது எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் கொத்தமல்லி அரைச்சிப்பேன், அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டேன். அரைச்சேன்னா சும்மா நான் 1 பாதிமாக தான் நான் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் கல் உப்பு ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்து சிக்கன் மசாலா பவுடர், மட்டன் மசாலா பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுகிட்ட என்ன எப்போ போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, கரம் மசாலாவே சேர்த்துக்கணும். இது கூடயே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து ஒரு தக்காளி வந்து 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அதில் இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி, மிக்சியில் விப்பரில் ஒரே ஒரு திருப்பு 2 திருப்பு போட்டு எடுத்தாச்சு. நான் அரைச்சி போட்டு நல்லா இருக்காது, அதுக்காக இதுக்குமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. மசாலா வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகட்டும். இந்த குக்கரில் செஞ்சுக்கோங்க, இல்லை கடாயோ பேனில் கூட செஞ்சுக்கலாம். நம்ம ஈஸி மெத்தட் தான் நம்ம சொல்லித்தரோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ மசாலா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூம், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கும் காளான் சேர்த்துறோம். வெறுமே மஷ்ரூம் கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு நல்லா தான் இருக்கும். இதையுமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து வெந்தாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தான் ஆகும், அதில் 1/4 பாகம் கூட வராது. இப்போ மசாலா அதிகமாக வேணும்னு வச்சிங்கன்னா இன்னும் ஒரு வெங்காயம், இன்னும் ஒரு தக்காளி கூட வதங்கட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சுருந்தோம். ஒரு நிமிஷம் நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு. நான் இவ்வளோத்துக்கும் புழிஞ்சி தான் வச்சுருந்தேன் மஷ்ரூமை. அப்படியே இந்த மஷ்ரூம்குள்ளே தண்ணி இருக்கனால உப்பு போட்டு அலசி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஜாஸ்தியாக தான் இருக்குது, அப்புறம் நம்ம வற்ற வச்சுக்கலாம். தெரியாமல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் அதிகம் தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் வச்சாலே போதும், எல்லாமே வெந்து வந்துடும். அப்புறமா நம்ம மிளகு வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே மூடிட்டு ஒரு விசிலே வெந்து வந்துடும். நம்ம வதக்கியாச்சு இல்லை, ஆல்ரெடி நல்லாவே வதக்கிட்டோம். எல்லாமே போட்டாச்சு. 1 பார்ட் மஷ்ரூம் கிரேவி தான். நான் வரும்போது தான் அரிசி கழுவி வச்சுட்டு தான் எப்போவுமே எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து ரைஸ் வந்து வார்மாக போயிடுச்சு. இப்போ வந்து இந்த மஷ்ரூம் கிரேவியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு.
இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து திக்காக ஆகிடும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தண்ணி மாதிரி இருந்தால் திக்காக ஆகிடும். நம்ம வந்து தனியா பவுடர்லாம் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதிலே பெப்பர் சால்ட் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஸ்மெல் வந்து ஒரு மட்டன் கிரேவி மாதிரி இருக்குது. செம்மையாக அந்த வாசனை அரோமா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி, 1 பாட் கிரேவி, மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் நீங்கள் வந்து பேனில் செஞ்சாலும் இவ்வளோ நேரம் தான் எடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கொஞ்சமாக நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கோம், அதுக்கு வந்து இப்போ நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு நல்லா கிடைக்கும். நம்ம கடாயில் வந்து அப்படியே வதக்கி கிதக்கியெல்லாம் செய்கிறப்போ ரொம்ப வந்து டைம் எடுக்கும். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். இது வந்து நல்லா தொக்கு மாதிரி வரும் உங்களுக்கு, அதுக்காக தான். கடாயில் பண்ணும்போது எந்த அளவுக்கு வராது உங்களுக்கு, நல்லா வெந்து அது சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஆல்ரெடி கொத்தமல்லியெல்லாம் நான் எப்போவுமே முதலே சேர்த்துருவேன். நிறைய பேர் கடைசியில் போடுவாங்க, ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்லேயே சேர்த்துருவேன். ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படியும் நிறைய பேர் தூக்கி வெளியில் போடுறவங்க தான் பாதி பேர் இருப்பாங்க, சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களே போடுறாங்க. அதுக்காக அதெல்லாம் சேரணும். நான் முதலே கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் அதிலே சேர்த்துருவேன். இப்போ நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் வத்த வச்சு சுருளை இறக்குனீங்கன்னா சுக்காவாயிடும், செம்மையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், விருப்பப்படுறவங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து இங்கே ஒரு 3 சீலா கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். சீலா கருவாடு சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியும், அதை நான் தொக்கு தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அது எப்படி நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த சீலா கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு இருக்கான்னு தெரியல, இல்லை உப்பு இருக்குது. நம்ம அது மாதிரி செக் பண்ணப்போ லைட்டாக வாயில் வச்சுட்டு வாயை கொப்பளிச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம பார்க்காம போட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உப்பு ஜாஸ்தியாகும், நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ ஒரு கடாய் போட்டுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து தொக்கு தான் சேர்ப்பேன், வறுக்கலான்னு பார்த்தேன். பட்டு குழம்பு ஒன்றும் இல்லை, எனக்கு ரசம் ஊற்றி சாப்பிட வேண்டியிருக்கும், அதனால் நான் தொக்கு பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து கொடுவா, அப்புறமா வந்து வஞ்சரம், அந்த மாதிரில தான் இந்த தொக்கே செய்வாங்க. நான் இப்போ இதில் பண்ணுறேன். ஓகே, இப்படி நம்ம ட்ரையல் பார்ப்போம். இன்னும் அப்படிலாம் நல்லா இருக்காதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சதையாக இருக்க கருவாடுன்னு நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு முழு பூண்டு, சின்ன பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டு சட்டையும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் போடலாம். இந்த பூண்டெல்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் தொக்கு செய்ய. வந்து அது சேர்த்துக்கலாம். இதே ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆகிடும். நான் பார்த்து வெங்காயம்லாம் போட்டேன். இதை விட கம்மியாக தொக்கு செய்யணும், வறுத்து தான் சாப்பிட்ணும். இது போடுறேன். வதங்கட்டும். கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்குது, நான் வந்து கொஞ்சமாக போடுறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான், அதிகமாக போடல. வெங்காயத்துக்காக தான் போடுறேன். வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும் இல்லையா? இதிலே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துலாம். ஏன்னா இந்த வாரம் வந்து சண்டே நாங்கள் நான்வெஜ் எதுவுமே செய்யலைன்னா, சிக்கன் மட்டன் சிக்கன் அது மாதிரி எதுவுமே செய்யலை. பசங்க வேணாட்டாங்க, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே விட்டாச்சு. சாப்பிட்ற மூடு இல்லை. ஆனால் நமக்கு மூடு இருக்குது, நமக்கு தான். நான் இந்த மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறது வழக்கம் தான். அவங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நல்லா வதங்கி வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் எப்போ சொல்கிற மாதிரி மூடி வைங்க, சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து நார்மலாக போடுற குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம், இதை வந்து வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு போடும். 3 கருவாடு இருக்கு இல்லையா, காரம் வேகமாக இருக்கும். இதே கரெக்டாக இருந்தால் நினைக்கிறேன். இதுவுமே நல்லா வதங்கட்டும். அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. பாருங்கள், வெங்காய தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வாழை கருவாடை வச்சு, சாரி சீலா கருவாடை
சேர்த்துலாம். இது நல்லா சதை பீஸாக இருக்கிறதுனால நான் இப்படி செய்கிறேன். நல்லா இருக்கா இல்லையான்னு நான் முடிஞ்சால் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இது நான் எனக்கு இவ்வளோ போட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க. இதை நான் ஒரு 2 நாளைக்கு கூட நான் வச்சுக்குவேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறோம். சொல்லியிருக்க மாதிரி வெறுமனே தக்காளி போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா அது காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது புளிப்பு கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வெறும் தக்காளியே போடுறாங்க, அது அவங்களோட விருப்பம். நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு மாதிரி ஊற்றக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு அவ்வளோதான். தொக்கு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் போதும். குழம்பு மாதிரி ஊற்றுற மாதிரி இருந்தால், குழம்பு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் புளி சேர்க்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம கருவேப்பிலை எல்லாமே சேர்த்தாச்சு. நான் நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கருவாடு வேகணும் இல்லையா, இந்த அளவுக்கு போதும். அதிகமாக வேணாம், குழம்பு மாதிரியும் ஆகிடக்கூடாது, நல்லா இருக்காது. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதித்து நல்லா வற்றி வரட்டும். மூடி வச்சுட்டு நல்லா சிம்மரில் போட்டுருவோம். அடுத்து இங்கே வந்து இப்போ தான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். என் பையனுக்கு 2, என் பொண்ணுக்கு 1 பெருசாக வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு நேற்று வந்து பஜ்ஜி போட்டிருந்தோம். அந்த பஜ்ஜி மாவு கொஞ்சமாக மீந்துடுச்சு. சரி, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிலே குடமிளகா பஜ்ஜியும் போட்டேன். இந்த குடமிளகா அரிஞ்சு போட்டு அதிலே வெங்காயத்தையும் போட்டு இஞ்சி போட்டு தட்டி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு, இதில் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு பகோடா போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிடும்போது போடுவேன். இங்கே வந்து நம்ம உப்பே போடல இல்லையா, நம்மள இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சேர்த்தோம். இப்போ வாயில் நான் கொஞ்சமாக லைட்டாக வச்சு பார்த்தேன். வந்த உடனே கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். ஏன்னா அதில் வேறு உப்பு, அது ஊறி கருவாடு அந்த தொக்கில் வந்தால் தான் நமக்கு உப்பு தெரியும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போடலை. இன்னும் நல்லா தொக்கு சுண்டி வரணும். அதுக்குள்ளே இது எதுவோ அப்படியே மூடி வச்சுருவோம். இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சீலா கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இவ்வளோ திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து இதை சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். கடாயில் இருந்தால் இரும்பு கடாய், அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம என்ன சமையல் பண்ணியிருக்கோம். அப்புறம் சப்பாத்திலாம் போடணும், அது அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்துட்டு வெள்ளை சாதம் உடைச்சிருக்கேன். என் பையனுக்கு வந்து நான் பருப்பு பொடி தான் போட்டு கொஞ்சம் சாப்பிட்ட அப்புறமா தயிர் ஊற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இங்கே வந்து மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி தான் செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து இங்கே வந்து ரசம் இருக்குது. இங்கே வந்து சீலா கருவாடு தொக்கு இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்துட்டு பக்கோடா போடுறதுக்காக மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் போட்டுக்கலாம். இங்கே சப்பாத்தி அப்புறம் போட்டுக்கலாம். இங்கே தயிரும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதம் போட்டு சீலா கருவாடு தொக்கு வச்சு அப்புறம் பறிச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு பக்கோடா, சூப்பராக இருக்குது பக்கோடா. குடமிளகாலாம் போட்டு பண்ணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயுமே வந்து பொண்ணுக்கு வந்து 2 சப்பாத்தி, மஷ்ரூம் கிரேவி, பக்கோடா, அப்புறம் இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் ஃபீட்பேக் சொல்லிடுவேன். நானே சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். எனக்கு சில சமயத்தில் வாய் வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எல்லாமே எனக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா இதை சாப்பிட வேறு யாரும் ஆள் கிடையாது. நான் சாப்பிட்டு தான் ஃபீட்பேக்கே கொடுக்கணும். அதனால் நான் சொல்கிறது தான் நீங்கள் நம்பணும், வேறு வழியே இல்லை. ஓகேவா? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த சீலா கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு மதியம் சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேணால் தூக்கி போடலாம்னு நினைப்பேன். கடைசியில் நைட் வச்சு சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அது எதாவது இருந்தாலுமே பிடிச்சிருந்தாமல் தான் டேஸ்ட்டு தெரியும். நல்லா தான் இருக்குது. அப்போலாம் நான் ஞாபகம் வந்து போச்சா, இந்த குளிருக்கு எல்லாமே ஆறி போயிடும். பக்கோடாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் பஜ்ஜி மாவு செஞ்சுட்டா அது வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாதிரி இந்த சீலா கருவாடுமே நல்லா இருக்குது. ஏன்னா முள் இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சதை கருவாடாக இருக்குதுனால இந்த மாதிரி தொக்கு வச்சா நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் சதையாக இருக்கிறது தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தொக்கு வைக்கும்போது வறுத்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்புமே வைக்கலாம். உங்களுக்கு எப்படி சதை